ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் பற்றி பார்க்க போகிறோம். அது வேறு எதுவும் இல்லைங்க, கோதுமை மாவில் செய்கிற அப்பம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ரொம்ப எதுவும் தேவையில்லை. கோதுமை மாவு, அதுக்கு தேவையான ரவை, அதுக்கு ஸ்வீட்டுக்கு தேவையான வெல்லம் எடுத்திருக்கேன். நான் நாட்டு சக்கரை தான் எடுத்திருக்கேன். 1 கப் ரவை எடுத்திருக்கேன். வெறும் கோதுமை மாவில் மட்டுமே இதை செய்யலாம். அப்படி செஞ்சால் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்காது. கொஞ்சம் ரவையும் சேர்த்துக்கும் போது கொஞ்சம் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். அதனால நான் இதில் ரவை சேர்த்துக்கிறேன். நம்ம இதில் எடுத்து வச்சுருக்க ரவையை அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி, அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். நான் இந்த கப்பில் 1 கப் ரவை எடுத்திருக்கேன், 3 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், 2 கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் ஸ்வீட்டுக்காக. நான் இந்த டிஷ்ஷுக்கு நாட்டு சர்க்கரை 2 கப்பு சேர்த்துருக்கேன். நாட்டு சர்க்கரை வேண்டாம்னு நினைக்கிறவங்க வெல்லம் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா வெல்லம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாழைப்பழமும் நம்ம ஒரு 2 வாழைப்பழம் கூட சேர்த்து பிசைஞ்சு செய்யலாம். இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் எடுத்துருக்கிறது நல்ல சுத்தமான நாட்டு சர்க்கரை தான். இதில் கட்டி கட்டியாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போகிறதுக்கு தான் நான் இந்த ஃபில்டரில் அப்படியே தட்டி விட்டு பண்ணும்போது அதில் அந்த கட்டிலாம் போயிட்டு நல்லா பவுடராக அதில் கொட்டிடும். நம்ம மாவோடு சேர்த்து வெல்லத்தை கரைக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி ஃபில்டரில் தட்டி விட்டுறேன். இப்படி பண்ணும்போது நாட்டு சர்க்கரையில் அங்கங்கே சின்ன சின்ன கட்டியாக இருக்கும். அந்த சர்க்கரை கரையாமல் அதெல்லாம் நல்லா பவுடராகி மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ நம்ம அந்த நாட்டு சர்க்கரையும் மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது வாசனைக்காக நான் ஒரு பிஞ்சு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். சர்க்கரையோடு சேர்த்து பொடிச்சு சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க ரவையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது கொஞ்சம் மாவாக கரைச்சிக்க போகிறோம். ரொம்ப தண்ணியாக கரைக்கக்கூடாது. மீடியமாக ஸ்பூனில் எடுத்து ஊற்றுற அளவுக்கு கரைச்சிக்கிட்டால் போதும். இந்த அளவுக்கு பதமாக நம்ம கரைச்சா போதும். ரொம்ப தண்ணி ஊற்றினா அப்புறம் எண்ணெயில் ரொம்ப மெல்லிஸாக வரும். அப்போ மாதிரி உப்பி வராது. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றி நல்லா காய வச்சிடலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம அப்பம் சுட்டெடுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் எடுத்து ஊற்றிக்கலாம். ஒரு பக்கம் செவந்த உடனே நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு சுட்டு எடுக்கலாம். இதை வேக வைக்கும் போது நம்ம மீடியம் ஃப்ளேமே வச்சுக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சா உள்ளே வேகாது, மேலே மட்டும் ரொம்ப கருப்பாயிடும். இது நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு நம்ம ரொம்ப நேரம் வேலை செய்ய வேண்டியதும் இல்லை. கோதுமை மாவு இருந்தால் போதும். நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ இல்லை வெறும் சர்க்கரையோ கூட சேர்த்து நம்ம இந்த ஸ்வீட் செஞ்சிடலாம். என்ன ஸ்நாக்ஸ் செய்யறதுன்னு குழம்பிட்டு இருக்க சமயத்தில் டக்குன்னு இதை செஞ்சு முடிச்சிடலாம். நாங்களாம் எங்கள் வீட்டில் அடிக்கடி இது தாங்க செய்வேன். அவ்வளோதான், கோதுமை அப்பம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்பூனில் தான் விடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கையில் கூட உருட்டி உருட்டி போடலாம். நல்லா அழகாக வரும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். மறக்காமல் எங்களோட சேனல் மீகா சமையல் அண்ட் விளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், உள்ளே நல்லா வெந்து போயிருக்கு, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching.